கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත්. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත්. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ அவருடைய ආපාත්. கிருபை என்றும் உள்ளது. උන්වහන්සේගේ කරුණාව සෑම දිනකම තිබෙනවා. எத்தனை பேர் இந்த காலை வேளையில மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறீங்க? කී දෙනෙක් මේ උදෑසන ප්‍රීතිය සමග ඔබ සිටිනවද? எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அவருக்கு மகிமையிலே අපගේ செலுத்துவோம். අත්විඳාජය සමග අපි උන්වහන්සේට මහිමේ දෙමු. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனாய் එයිනම් இருக்கிறார். උන්වහන්සේ ඊයේත් අදත් නොවෙනස් වෙනව දෙවියන් වහන්සේ. மனுஷர்கள் மாறலாம், මනුෂ්‍යයන් වෙනස් වෙන්න ஆனா පුළුවන්. என் தேவன் மாறாதவர். නමුත් මගේ දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ நான் නැහැ. ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் ආමෙන්. இருக்கிறார். මම නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ ජීවමානයි. அவர் என்றும் எங்கள் மத்தியிலே உலாவி எங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ හැම මොහොතම අප මැද්දේ සැරිසරමින් බොහෝ ආස්කම් අප සමග කරනවා. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்றும் மாறாததா இருக்கிறது. ඒ කඳු පාවෙලා ගියත් උන්වහන්සේගේ කරුණාව කිසි විටක පාවී යන්නේ அவர் නැහැ. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් அவருடைய වහන්සේ. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. උන්වහන්සේගේ බලය අඩුවන්නේ அவருடைய නැහැ. கையின் கிரியைகள் குறைந்து போகவில்லை. උන්වහන්සේගේ දෑතේ ක්‍රියාවන් අඩුවන්නේ නැහැ. அற்புதங்கள் செய்யாத வண்ணம் அவருடைய கை குறுகி போகவில்லை. ආස්කම් නොකරන පිණිස උන්වහන්සේගේ අත කොර වෙලා அவர் නැහැ. இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் ආමෙන්. இருக்கிறார். උන්වහන්සේ අදටත් ජීවමානයි. இன்றும் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் අදටත් இருக்கிறார். අපගේ ඉල්ලීම් වලට පිළිතුරු දෙන්නව දෙවියන් யார் වහන්සේ. யாரெல்லாம் அவரை உண்மையாய் தேடுகிறார்களோ, කවුරු කවුරුද උන්වහන්සේ සැබෑ ලෙස සොයන්නේ? யார் யாரெல்லாம் அவரை உண்மையாய் பற்றிக் කවුරු கொள்கிறார்களோ, කවුරුද උන්වහන්සේව අවංකව ලෙස ලබා ගන්නේ? அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔවුන්ට සමීපව සිටින දෙවියන් වහන්සේ. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ ගැලුම් කරන පිළිගත් ජනතාව භාග්‍යවන්තයා. இந்த இடத்தில் கூடியிருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்களாய் මේ இருக்கிறார்கள். ස්ථානයේ රැස් වෙලා ඉන්න ඔබ භාග්‍යවන්තයා. ஏனென்றால் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்று உங்களோடு பேச போகிறது. එයිනම් උන්වහන්සේගේ ජීවමාන වචනය අද ඔබ සමග කතා කරන්න ஜீவனுள்ள යනවා. தேவன் உங்களோடு பேச போகிறார். ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔබ සමග ஒரு කතා කරන්න மனுஷன் යනවා. அல்ல. මනුෂ්‍යයෙක් නෙවෙයි. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இன்று உங்கள் முன்பாக வைக்கப்பட ජීවමාන போகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අද ඔබ ඉදිරියේ තබන්නට அவர் යනවා. எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துகிற தேவனாய் අප இருக்கிறார். සෑම කෙනෙක්ම උන්වහන්සේ මඟ පෙන්වන දෙවියන් இந்த වහන්සේ. நாளுக்காக இந்த நேரத்துக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன். මේ දවස මේ වෙලාව උදෙසා මම ස්තුති කරනවා. என் ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். මම ජීවමාන දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த போதகர் ராஜன் அவர்களுக்கும், මේ අවස්ථාව දුන්න පාලක රාජේන්ද්‍රටද, இன்னும் மூப்பர்களுக்கும், තව වැඩිමල්ලන්ටද, இன்னும் உடன் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் තව සෙසුස් நாயකයන්ටත් எனது நன்றிகளை මගේ செலுத்துகிறேன். ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත්. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත්. இன்றைய நாளிலும் අද දවස තුලත් உங்கள் மத்தியிலே நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ඔබ සමග සමහර කාරණාවන් බෙදා ගන්නට මම කැමතියි. கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்தவைகளை நிச்சயமாய் தருவார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා තබපු කාරණාවන් උන්වහන්සේ දෙනවා. எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென்? ඔබ කෙනෙක් කියනද ආමේන්? ஹalleluya. හalleluya. கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்தவைகளை நிச்சயமாய் தருவார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා පෙර නියම කළ සියල්ල ඔබට දෙනවා. ஏன்னா அவருடைய வசனம் அப்படி சொல்லப்படுகிறது. එයිනම් උන්වහන්සේගේ වචනේ ඒ ආකාරයෙන් ප්‍රකාශ කර அவருடைய තිබෙනවා. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ එසේ කියාද එසේමය කියාද තිබෙනවා. அவர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன். උන්වහන්සේ කියපු දේ ඉටු කරන්නව දෙවියන් அவர் වහන්සේ. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. උන්වහන්සේ වෙනස් වෙන්න මනුෂ්‍ය அவர் පුත්‍රයෙක් නෙවෙයි. சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல. උන්වහන්සේ කියා නොකරන දෙවි කෙනෙකුත් அவர் නෙවෙයි. வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர். උන්වහන්සේ පොරොන්දු දුන්නොත් පොරොන්දු කඩ කරන දෙවි அவர் කෙනෙක් නෙවෙයි. சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். උන්වහන්සේ කියපු කාරණාවල් සැබෑම ඔබගේ ජීවිතේ ඉටු நம்முடைய කරනවා. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு காரியங்களை முன்குறித்திருக்கிறார். සෑම කෙනෙකුගේ ජීවිතේ උන්වහන්සේ සෑම කාරණාවක පෙර නියම කළ තිබෙනවා. அது எப்பொழுது அவர் முன்குறித்திருக்கிறார்? ඒක උන්වහන්සේ කවදද පෙර නියම කළේ? நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக, ආමේන්. අපි උපදින්නටත් පෙතමෙන්. நாங்கள் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாக අපි මව් ගර්භාෂයේ බී වෙනට පෙතමෙන්. அவர் எங்களை முன்குறித்து விட்டார். උන්වහන්සේ අපේ පෙර නියම කළා. எங்களுக்கு என்னென்ன நேரத்தில் எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். අපිට මොන මොන දවසේ මොන මොන දේවල්ද අවශ්‍යද කියලා උන්වහන්සේ දැන எத்தனை பேர் සිටිනවා. ஏற்றுக்கொள்வீங்க? කී දෙනෙක් ඒ කාරණා පිළිගන්නවා? ஆமென் என்று சொல்லுங்க. ආමේන් කියලා කියන්න. அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. උන්වහන්සේගේ වචනය බලවත්. நாங்கள் வாசிப்போம் ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம். අපි කියමු එසාය 46:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெகூரனே, பயப்படாதே. பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவரும்
ඔබ ඇති කරාවෝ. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் මව් ගර්භාෂයේ ඔබ ඇති කරාවෝ බී කරාවෝ. உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா ඔබගේ ආරක්ෂාව දෙවියන් වහන්සේ කියනසේක. என் தாசனாகிய யாக்கோபே මාගේ දාස වූ යාකෝබ්. இந்த யாக்கோபே என்று சொல்லுகிற வசனம் யாரை குறிக்கிறது? මේ යාකෝබ් කියන වචනේ කාවද සඳහන් இந்த කරන්නේ? வசனம் எழுதப்படுகிற நேரம் யாக்கோபு உயிரோடு இல்லை. මේ වාක්‍යය ලියන මොහොතේ යාකෝබ් ජීවිතුන් අතර නැහැ. யாக்கோபே குறித்து யாரை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள்? යාකෝබ්ගේ නම සඳහන් කරමින් කාගෙනද කතා කරන්නේ? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார்கள். ඉස්රායෙල් ජනතාව ගැන ප්‍රකාශ இன்றைக்கு කරනවා. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் யார்? අද ආත්මික ඉස්රායෙල් ජනතාව කවුද? யார்? කවුද? நாங்கள் தான். අපි තමයි. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். අපි එකින් එක ආත්මික ඉස්රායෙල් ලෙස எங்களை ඉන්නවා. பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். sorry. எங்களை பார்த்து අද கர்த்தர் අපි දේශ சொல்லுகிறார். බලමින් උන්වහන්සේ කියනවා. என் தாசனாகிய யாக்கோபே, මාගේ දාසයෝ நான் යාකෝබ්. தெரிந்து கொண்ட யெசூரனே, මම තෝරාගත්තා වූ මනුෂ්‍යයා. நான் தெரிந்து கொண்ட பலவானே, මම තෝරාගත්තා වූ බලවන්තයා. பயப்படாதே. බය වන්න එපා. ஏனென்றால் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவர் நானே. නුඹ තෝරාගත්තා වූ මව් ගර්භාෂයේ නුඹ බී කරාවෝ නුඹට සාහන දෙනව දෙවියන් වහන්සේ அந்த මායයි. ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார். ඒ ජීවමාන දෙවියන් වහන්සේ කියනවා. உங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் உருவாக்கினவர் யார்? ඔබ සෑම කෙනෙම මව් ගර්භාෂයේ බී කරේ කවුරුන්ද? சர்வ வல்லமையுள்ள தேவன். ආමෙන් සර්ව බලධාරී දෙවියන් இந்த வசனத்தை වහන්සේ. எத்தனை பேர் මේ விசுவாசிக்கிறீர்கள்? වාක්‍යය කී දෙනෙක් විශ්වාස எத்தனை பேர் කරනවද? කී ஏற்றுக்கொள்கிறீர்கள்? දෙනෙක් ඒක පිළිගන්නවද? ஆமென் என்று சொல்லுங்க. ආමෙන් කියලා කියන්න. ஆமென். ආමෙන්. உங்களை உண்டாக்கினவர் யார்? ඔබ ඇති කරාවු දෙවියන් වහන්සේ உங்களை කවුද? தாயின் கருவில் உருவாக்கினவர் யார்? ඔබ මව් ගර්භාෂයේ බී කරේ කවුද? ஜீவனுள்ள தேவன். ජීවමාන அதை දෙවියන් ஒருபோதும் වහන්සේ. ஒருபோதும் மறந்து விடாதீங்க. ඒක කිසි විටක අමතක කරන්න එපා. எரேமியா 1:5 இப்படியாக எழுதப்பட்டது. එරේමියා 1:5 මෙලෙස ලියා තිබෙනවා. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். මම නුඹ මව් ගර්භාෂයේ බී වෙන්න පෙතමෙන් මම නුඹ අඳුනා ගතිමි. அப்படி என்றால் நீங்கள் யார் என்பதும் உங்களுடைய குணாதிசயம் என்ன என்பதும் எந்த நேரத்தில் உங்களுக்கு எது தேவை என்பதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். එහෙනම් ඔබ කවුරුන්ද ඔබගේ ගුණාංග මොනවාද ඔබගේ අවශ්‍යතාවයන් කුමක්ද කියලා උන්වහන්සේ දැන සිටිනවා. ஏனென்றால் உங்களை உருவாக்கினவர் என் கர்த்தர். එයිනම් ඔබ සෑදුවේ ස්වාමින් වහන්සේ. அவர் உங்களுக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබගේ සාහනේ උදවියන් உங்களை වහන්සේ. அழைத்தவர் கர்த்தர். ඔබ කැඳෙවේ දෙවියන් உங்களை වහන්සේ. தெரிந்து கொண்டவர் ඔබ கர்த்தர். තෝරාගත්තේ දෙවියන් இந்த இடத்தில் වහන්සේ. உங்களை அமர்ந்திருக்க செய்கிறவர் මේ கர்த்தர். ස්ථාන ඔබ අසුන් කරේ දෙවියන් இந்த වහන්සේ. உலகத்திலே அநேகர் இருந்த பொழுதும் මේ ලෝකේ බොහෝ දෙනා இந்த සිටිය මොහොතේදී கொஞ்ச ஜனங்களாய் உங்களை அவர் தெரிந்து கொண்டு මේ ස්වල්ප කණ්ඩායමක් ඔබ තෝරගෙන இந்த இடத்தில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். මේ ස්ථාන ඔබ කැඳවාගෙන ආවා. என்னத்துக்காக? කුමක් උදෙසාද? கடைசியாக நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு. අන්තිමට අපි සදාකාලික ජීවනය ලබන எங்களுடைய ஓட்டம் கடைசியில் எதில் முடிய போகிறது? අපගේ දීම අවසන් වන්නේ කුමකින්ද? நித்திய ஜீவன். සදාකාලික இந்த ජීවනය. உலகத்தில் அநேக காரியங்களுக்காக මේ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ලෝකයේ බොහෝ කාරණාවන් උදෙසා දුවමින් அநேக ඉන්නවා. தேவைகளுக்காக බොහෝ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். අවශ්‍යතාවයන් උදෙසා දුවමින් ඉන්නවා. எங்களுடைய ஓட்டம் எப்படியா இருக்கும்? ඔබගේ දීම කොහොමද තියෙන්නේ? எங்களுடைய ஓட்டம் எப்படியாக இருக்க අපගේ வேண்டும்? දීම කෙලෙසද තිබෙන්නේ? கடைசியாக අන්තිමට நித்திய ஜீவனை நாங்கள் அடையக்கூடியதா இருக்க வேண்டும். සදාකාලික ජීවනය අපි ලබා ගත அந்த යුතුයි. நித்திய ஜீவனை நாங்கள் பாதியில இழந்து போகவிடக்கூடாது. ඒ සදාකාලික ජීවනය අතරමැදදී අපි අයිමි කරගන්න හොඳ නැහැ. அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். කැඳවපු දෙවියන් වහන්සේ සැබෑය. நாங்களும் அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். අපිත් උන්වහන්සේට අවංකව அவர் සැබෑ ලෙස சர்வ ඉන්න ඕනේ. வல்லமை உள்ளதவர். උන්වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් நான் වහන්සේ. வேதாமத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். අපි දේව වචනය තුළ යම් සමහර උදාහරණ වල බලන්න යනවා. தேவன் எங்களை உருவாக்கி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ සාදලා எங்களை තිබෙනවා. உண்டாக்கி இருக்கிறார். අපේ සාදා තිබෙනවා. எங்களை அறிந்து අපේ வைத்திருக்கிறார். තෝරාගෙන තිබෙනවා. முன்குறித்திருக்கிறார். අපේ පෙර නියම කළා எந்தெந்த තිබෙනවා. நேரத்தில் எங்களுக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். මොන මොන දේවල්ට මොන මොන අවශ්‍යතාවයන් කියලා උන්වහන්සේ දැන ஆனால் සිටිනවා. அவருடைய சித்தத்துக்கும் விரோதமாகவும் காரியங்கள் நடக்கும் பொழுது උන්වහන්සේගේ කැමැත්තට විරෝධ වූ කාරණාවල් සිදුවන அவர் මොහොතේ எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயும் இருக்கிறார். උන්වහන්සේ අප උදෙසා යුද්ධය කරන அவர் දෙවියන් எங்களுக்காக වහන්සේ. பரிந்து பேசுகிறவராயும் උන්වහන්සේ இருக்கிறார். අප උදෙසා බැගෑපත් වෙනව දෙවියන් වහන්සේ. நாங்கள் ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் சில உதாரணங்களை நாங்கள் வேதாமத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். සමහර වචන කියවා අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ සමහර උදාහරණ බලන්න යනවා. 1 ராஜாக்கள் 1:5. එක රාජාවල 1:5. அதீசுக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இந்த இடத்துல பார்க்கிறோம் මේ ඉස්සර අපිට බලන්න පුළුවන්. ஆகித்துக்கு பிறந்த அதோனியா. අදෝනියා ගැන සඳහන් වෙනවා. இது யாரு?
මේ කවුරුන්ද? தாவீதினுடைய දාවිද්ගේ நான்காவது குமாரன். හතරවෙනි දරුවා. இந்த நான்காவது குமாரன் என்ன செய்கிறார்? මේ හතරවෙනි දරුවා මොනවද කරන්නේ? தனக்கென்று ஒரு 50 பேரை சேர்த்துக்கொண்டு තමා උදෙසා 5 දෙනෙක්ව 50 දෙනෙක්ව තෝරාගෙන நான் தான் ராஜா என்று தன்னைத்தானே உயர்த்துகிறான். මමයි රජා කියලා තමාම ඔසවනවා. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க? කී දෙනෙක් අසනමින් ඉන්නවද? எத்தனை பேர் கவனமா කී கேட்டுக்கொண்டு දෙනෙක් අවධානයෙන් අසනවද? என்ன செய்யறானா? මොනවද කරන්නේ? නම් தன்னைத்தானே உயர்த்துகிறான். තමා උසස් කරනවා. லூக்கா 14:11 இப்படியாக ලූකා எழுதப்பட்டிருக்கிறது. 16 14:11 14 11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். තමා උසස් කරන සියල්ල යටපාත් කරනු ලබන්නේ. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். තමා යටත් කරන මනුෂ්‍ය උසස් කරනු இந்த ලබන්නේ. வசனத்தை எழுதுகிறது யாரு? මේ වාක්‍යය ලිව්වේ කවුද? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். තමා යටත් කරන මනුෂ්‍ය උසස් කරනු ලබනවා. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். තමා යටත් කරන මනුෂ්‍ය උසස් කරනවා. இன்றைக்கு அநேக நேரங்களில் අද බොහෝ විට தேவனுடைய சித்தம் எதுவென்று நாங்கள் தெரியாமல் දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියලා අඳුනා நாங்கள் ගන්න எங்களுடைய නැතුව மன விருப்பத்தின்படி அநேக காரியங்களை செய்கிறோம். අපගේ සිතේ ආශාව පරිදි බොහෝ කාරණාවන් කරනවා. அந்த இடத்தில் நாங்கள் தோல்விகளை தழுவிக்கொள்கிறோம். ඒ ස්ථානයේ පරාජය අත්පත් ஏன்னா, කරගන්නවා. தேவனுடைய பாதத்தில் நாங்கள் காத்திருப்பதில்லை. දෙවියන් වහන්සේගේ පාමුල බලා இந்த සිටින්නේ නැහැ. காரியம் செய்வதனால் தேவனுக்கு சித்தம் உண்டா? මේ කාරණාව කරන නිසා දෙවියන් වහන්සේ அப்படி தேவனுடைய කැමතිද? விருப்பம் உண்டா මේක දෙවියන් වහන්සේ කැමතිද? என்பதை நாங்கள் அறிவதில்லை. මේ සියල්ල අපි දැනගන්නේ என்ன නැහැ. காரணம்? කුමක්ද හේතුව? நாங்கள் ஜெபிப்பதில்லை. අපි යාඥා කරන්නේ නැහැ. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து අපි දිනපතා උන්වහන්සේගේ පාමුල සිටීමෙන් ஒரு ஜெப வீரராய் இருப்போமா இருந்தால் අපි යාඥා වීරයෙක් ලෙස සිටිනවා නම් நிச்சயமாய் அவர் எங்களுக்கு வழிகளை காண்பிப்பார். ආමෙන් සැබෑ ලෙස උන්වහන්සේ අපට මාර්ගවල් පෙන්වනවා. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது උන්වහන්සේ ප්‍රිය නැති කාරණාවන් කරන அவர் මොහොතේදී தடைகளை கொண்டு வருவார். උන්වහන්සේ බාධාවන් නැති කරනවා. தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யும் பொழுது දෙවියන් වහන්සේ කැමති නැති කාරණාවන් අපේ ජීවිතේ කරන அவர் මොහොතේදී தடைகளை கொண்டு வந்து நிச்சயமாய் அவர் நிறுத்துவார். බාධාවන් රැගෙන ඇවිත් උන්වහන්සේ ඒක නතර කරනවා. அப்ப தேவனுடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டுமா இருந்தால் දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම අපට අවශ්‍ය නම් நாங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? අපි කුමක් ලෙස සිටිය යුතුද? என்னவாக இருக்க வேண்டும்? කුමක් ලෙස සිටිය යුතුද? ஜெப வீரர்களாகவும் ஜெப வீராங்கனைகளாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். යාඥා වීරයන් ලෙස සිටිය යුතුයි. ஒவ்வொரு நாள் நீங்கள் அதிகாலையில் அவரை தேடும் பொழுது දිනපතා අලුයම උන්වහන්සේව සොයන அவருடைய මොහොතේදී பாதத்தில் அமர்ந்திருந்து උන්වහන්සේගේ அவருடைய පාමුල முகத்தை රැඳිලා நீங்கள் நோக்கி பார்த்து விண்ணப்பிக்கும் பொழுது උන්වහන්සේගේ මූණ දෙස බලමින් ඉල්ලීම් ඉටු කරන நிச்சயமாய் මොහොතේදී அவர் உங்கள் முகங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ආමෙන් සැබෑ ලෙස උන්වහන්සේ ඔබගේ මූණ ලැජ්ජාවට அவர் පත් ஒரு කරන්නේ நாளும் නැහැ. உங்களை வெட்கப்படுத்தாத தேவன். උන්වහන්සේ කිසිවෙක ලැජ්ජාවට පත් නොකරන දෙවියන් அவரை වහන්සේ. தேடுகிறோர் யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். උන්වහන්සේ සොයන සෑම කෙනෙකුම උන්වහන්සේ සමීපව සිටිනවා. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பார். ඒක සැබෑ ලෙස ඔබට පිළිතුරු දෙනවා. நாங்கள் அநேக தடைகள் அநேக காரியங்களை செய்வது நிமித்தம் நாங்கள் தோல்விகளை தழுவிக் கொள்கிறோம். අපි බොහෝ කාරණාවන් කරන නිසා අපි පරාජයත් පත් කරගන්නවා. என்ன காரணம்? කුමක්ද හේතුව? தேவனுடைய விருப்பம் இதில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் ஆராய்ந்து அறிவதில்லை. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මේකේ තියෙනවද නැද්ද நாங்கள் කියලා අපි විමසා பொறுமையாக බලන්නේ. தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பதில்லை. අපි ඉවසීමෙන් දෙවියන් වහන්සේගේ පාමුල බලා සිටින්නේ அதனால் නැහැ. நாங்கள் அநேகத்தை இழந்து போவதற்கு நாங்கள் காரணமாய் ඒ அமைந்து නිසා விடுகிறோம். බොහෝ දේවල් අයිමි කරගන්න අපි හේතුවක් වෙනවා. இந்த இடத்திலே பார்க்கிறோம், මේ ස්ථානයේ බලනවා. தாவீதுக்கு பிறந்த 4வது மகன் දාවිත් ඉපදුණු හතරවෙනි දරුවා ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் தன்னைத்தானே உயர்த்துகிறான். අදෝනියා කියන මනුෂ්‍යයා තමා උසස් කරනවා. தான் ராஜா என்று அறிவிக்கிறான். තමා රජ කෙනෙක් කියලා ප්‍රකාශ කරනවා. ஆனால் தேவனுடைய விருப்பம் எதுவாக இருந்தது? නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කොහොමද තිබුණේ? சாலமோன் ராஜாவாய் ஆகுவது. සාලමෝන් රජකමට පත් தேவனுடைய වෙනවා விருப்பம் කියලා. எதுவாக இருந்தது? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කොහොමද? நீ வாசிங்க. ඔබ කියවන්න. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் එක ලේකම් 22 වෙනි පරිච්ඡේදය 9வது வசனம். 9 වෙනි පදය. நாங்கள் வாசிப்போம். අපි කියමු. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். ආමේන්. சிங்களத்தில் யாராவது வாசிக்கலாம்? නුමුත් නුඹට උපදින පුත්‍රයෙක් ශාද්‍රාත් මිනිසෙක් වන්නේය. අත්පසින්ම ඔහුගේ සියලු සතුරන්ගෙන් ඔහුට නිදහස දෙන්නෙමි. එසේය ඔහුගේ නාමය සාලමෝන් වන්නේය.
நன்றாக கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. இந்த இடத்துல முதலாவது எழுதப்படுகிறது, මේ ස්ථානේ පෙතෙමෙන් ලියනවා இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன். මෙන්න නුඹට උපදින්න යන පුත්‍රයා. அப்படியான இந்த குமாரன் பிறந்து விட்டாரா? එහෙනම් මේ පුත්‍රයා ඉපදුනාද? இந்த குமாரன் பிறந்து விட்டாரா? මේ පුත්‍රයා ඉපදුනාද? இன்னும் பிறக்கவில்லை. තාමත් ඉපදුනේ அப்படியா නැහැ. இருந்தா சாலமோன் பிறப்பதற்கு முன்பாகவே එහෙනම් සාලමෝන් උපදින්නට පෙතෙමෙන් அவன் தான் அடுத்த ராஜா. එයා තමයි ඊළඟ රජ அவனுடைய කෙනා. பெயர் என்னது? එයාගේ නාමය அவனுடைய කුමක්ද? காலத்தில் என்ன நடக்கும் එයාගේ කාලය කුමක්ද என்பதை සිදුවන්නේ? என் தேவன் எழுதி வைத்து விட்டார். අපගේ දෙවියන් වහන්සේ ලියා තැබුවා. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? කී දෙනෙක් කියනද ආමේන්? இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய எங்களுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே, நாங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே எங்களை குறித்து தேவன் தீர்மானித்து விட்டார். අද අපි මව් ගර්භාෂයේ බී වෙන්න පෙතෙමෙන් ඉපදෙන්න පෙතෙමෙන් දෙවියන් වහන්සේ අපගේ කාරණාවන් ලියා තැබුවා. எத்தனை பேர் ඔබ ஏற்றுக்கொள்வீங்க? කී දෙනෙක් පිළිගන්නවද? ஏன்னா அவர் முன் குறித்தவைகளை தடை செய்ய யாராலும் முடியாது. ආමෙන්. උන්වහන්සේ පෙර නියම කළ සියල්ල බාධා කරන්න කාටවත්ම බෑ. இதோ சாலமோன் ராஜாவாகுவதற்கு முன்பாக සාලමෝන් රජකමට පත් වෙන්න පෙතෙමෙන් அநேகர் அவனுக்கு விரோதமா எழும்புகிறார்கள். බොහෝ අය ඌට විරුද්ධව නැකින්නවා. அநேக காரியங்கள் நடக்கிறது. බොහෝ කාරණාවන් සිදුවනවා. ஆனால் නුඹ தேவனுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுகிறது. ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත පමණක් සිදු වෙනවා. அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ආමෙන්. ඒ දෙවියන් වහන්සේ අදටත් ජීවමානයි. இன்றும் எங்கள் அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் ඒ கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේට තමයි අපි නමස්කාර කරන්නේ. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத அதே தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் ඊයේත් கொண்டிருக்கிறோம். අදත් නොවෙනස් වෙනව දෙවියන් වහන්සේට තමයි අපි නමස්කාර ஆதியிலே කරන්නේ. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அதே தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் පටන් கொண்டிருக்கிறோம். ගැනීමේදී ආසත් පොළොවත් මැව්වා ඒ දෙවියන් වහන්සේට තමයි අපි அவர் නමස්කාර பொய் කරන්නේ. சொல்லுகிற தேவன் அல்ல. ආමෙන්. උන්වහන්සේ බොරු කියන දෙවි කෙනෙක් உங்கள் නෙවෙයි. வாழ்க்கையில் நியமித்ததை அவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ඔබේ ජීවිතේ පෙර නියම කරපු කාරණා සැබෑලස දෙනවා. சாலமோன் ராஜாவாக மாறுவதற்கு கிருபை செய்த தேவன் සාලමෝන් රජකමට පත් වෙන පිණිස කරුණාව දැක්වූ දෙවියන් වහන්සේ உங்களுக்குரியதை அவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். ඔබ උදෙසා කාරණාවන් උන්වහන්සේ පෙර නියම කළා. எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென்? කී දෙනෙක් කියනද ආමෙන්? அல்லேலூயான்னு சொல்லுவோமா? හalleluya කියමුද? அவருடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லுவோமா? உம்மாசுக்கு நாமிட மகிமை ஏனென்றால் அவர் என்று இன்றும் சொல்லுவோம். ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே உலாவிக் ආමෙන්. අදට கொண்டிருக்கிறார். ජීවමාන අප මැදේ සැරිසරනවා. ஆனா இப்படியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் නමුත් මෙවැනි අවස්ථාවක இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட තවත් விரும்புகிறேன். කාරණාවක් ඔබට පෙන්වන්න කැමතියි. 1 ராஜாக்கள் 1:6. එක රාජාවලිය 1:6. அவனுடைய தகப்பன் එයාගේ පියා நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலமும் கடிந்து கொள்ளவில்லை. ඔබ මේ ආකාරයෙන් කරනවා කියලා ඔහුගේ පියාවට තරවාටු කරේ නැහැ. இதுல என்ன எழுதி இருக்கிறாங்க? මේකේ මොනවද ලියා තිබෙන්නේ? தாவீது දාවීද් நீ இப்படி செய்வான் என்று ඔබ මෙලෙස කරයි කියා அவனை ஒரு காலமும் கடிந்து கொள்ளவில்லை. එයාව කිසි විටක එයාට තරවාටු කරේ නැහැ. ஒரு சில வேளை සමහර විට தாவீது அவனை கடிந்து கொண்டிருந்தால் දාවීද් ඔහුට තරවාටු කරලා அவனை තිබුණා. அவனை ஒரு சில நேரம் அவனை நீ இப்படி செய்யாதே என்று சொல்லி இருந்தால் සමහර විට මේ කාරණා ඔබ කරන්න එපා කියලා පැවසුවා නම් அவன் மனம் திரும்பி இருக்க கூடும். එයා පසුතැවිලින්නට අවස්ථාවක් තිබෙන්නට ඇති. கடைசியில் அவன் தன் ஜீவனை இழந்து போகிறான். අන්තිමට ඔහුගේ ජීවනය නැති කරගන්නවා. அவன் அதை காப்பாற்றி கொண்டிருக்க கூடும். ඒක ඔහු ආරක්ෂා කරගන්නට තිබෙන්න පුළුවන්. சகோதரனே சகோதரியே, ආදර සහෝදර இன்றைக்கு සහෝදරියනි, பெற்றோராகிய நாங்கள் අද දෙමව්පියන් වන අප எங்களுடைய பிள்ளைகளை අපගේ දරුවන්ව நாங்கள் எப்படி வளர்க்கிறோம்? අපි කොහොමද අදන්නේ? இன்றைக்கு அவர்கள் தவறு செய்யும் பொழுது, අද ඔවුන් වැරදි කරන මොහොතේදී, அவர்கள் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கும் ඔවුන් பொழுது ඔවුන්ගේ කැමැත්ත ආකාර ඇසිරෙන මොහොතේදී நாங்கள் அவர்களை கடிந்து கொள்கிறோமா? අපි ඔවුන්ව තරවාඩු ලක් කරනවාද? அல்லது சிறு வயது முதல் தேவ பயத்துடன் நாங்கள் அவர்களை வளர்க்கிறோமா? නැත්නම් කුඩා වයසේ සිට දෙවියන් වහන්සේට බයව ඔවුන්ව ආදනවාද? இல்லாட்டி இன்னும் தூங்கட்டும் இன்னும் தட்டி கொடுக்கிறோமா? නැත්නම් තාම පොඩ්ඩක් තව පොඩ්ඩක් නිදිය ගත්තන් තව පොඩ්ඩක් නිදිය ගත්තන් කියලා පාඩු ඉන්නවද? சகோதரனே சகோதரியே, සහෝදර සහෝදරියනි, பெற்றோராகிய நாங்கள் දෙමව්පියන් වන අප எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு අපගේ දරුවන්ගේ ஒரு சில ආශිර්වාදයට நேரம் நாங்களே தடைகளாக மாறிவிடுகிறோம். සමහර විට අපිම බාධාවක් වෙනවා. அவர்கள் பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு விருப்பமானதை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் சரியான வழியை அவர்களுக்கு காண்பிப்பதில்லை. දෙවියන් වහන්සේ කැමති දේ උන් ලබා ගන්න පිණිස නිසි මාර්ගය අපි උන්ට පෙන්වන්නේ නැහැ. நாங்கள் சிறு வயது முதல், අපි කුඩා වයසේ அவர்கள் முதல் පටන් எழுந்தவுடன், முதலாவது எழுந்தவுடன் ඔවුන් පෙතෙමෙන් தேவனை නැගිටින அவர்கள் தேடுவதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமா? දෙවියන් වහන්සේ සොයන පිණිස අපි උන්ට උගන්වනවද? அல்லது நாங்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? නැත්නම් ලෝකයේ දේවල් වලට මුල් තැන දෙනවද? எத்தனை பேர் ඔබ ஏற்றுக்கொள்றீங்க? කී දෙනෙක්ගේ කාරණා පිළිගන්නවද? ஏன்னா ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ආමෙන්. ජීවමාන දෙවියන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல்
அதற்கு தடையாய் நாங்கள் ஒரு காலமும் இருக்கக்கூடாது. අපගේ දරුවන් අපගේ ආශිර්වාදයේ භුක්ති විඳින්න නැතුව වෙන පිණිස අපි බාධාවක් ලෙස එක කාලයකවත් සිටින්න හොඳ නැහැ. நாங்கள் அவர்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க අපි வேண்டும்? කුමක්ද උන්ට උගන්වන්නේ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க පෙතමෙන් வேண்டும். උන්වහන්සේගේ රාජ්‍යද උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද සොයන්න කියලා அப்பொழுது කියනවා. தேவன் அவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி එතකොට දෙවියන් වහන්සේ උන්ගේ මාර්ගය අරිගස්වා அவர்களுக்கு நியமித்தை நிச்சயமாய் அவர்கள் උන්ට கொடுப்பார். නියම කරපු කාරණාවන් උන්ට සැබෑ ලෙස இடத்திலே දෙනවා. பார்க்கிறோம் அதோனியா මේ ස්ථානේ බලන அவன் අදෝනියා தன்னைத்தானே உயர்த்தி එයා තමා තම උසස් කරමින් அவன் கடைசியில் என்ன நடந்தது? අන්තිමට මොනවද උනේ? அவன் ராஜாவாக மாறவும் முடியவில்லை. එයා රජ කෙනෙක් ලෙස පත් වෙන්න බැරුව ගියා. அவன் கடைசியில் அவன் தன் ஜீவனை இழந்து போகிறான். අන්තිමට එයාගේ ජීවනය නැති කර ගන්නවා. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியாக இருக்கக்கூடாது. නමුත් අපගේ දරුවන්ගේ ආශිර්වාදය එවැනි ආකාරයෙන් තිබෙන්න හොඳ නැහැ. நாங்கள் அவர்களுக்கு கண்காணிகளாகவும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். අපි ඔවුන් කෙරේ අවධානය යොමු කරමින් ඔවුන්ට උපදේශයෙන් දෙමින් සිටිය යුතුයි. நாங்கள் சரியான முறையில் அவர்களை வழிநடத்த வேண்டும். අපි නිසි මාර්ගෙන් උන්ව ඇසිරිය යුතුයි. இன்றைக்கு நாங்கள் பெற்றோராகிய எங்களுடைய கவனம் எப்படியாக இருக்கிறது? අද දෙමව්පියන් වන අපගේ අවධානය කොහොමද තිබෙන්නේ? அநேக உலக காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். බොහෝ ලෝකේ කාරණාවල වලට අපි මුල් තැන දෙනවා. அநேக உலக இன்றைக்கு போன்களை அவர்களுடைய கையிலே கொடுத்து අද ජංගම දුරකථන උන්ගේ දයාතර දෙන්නේ. அவர்கள் தவறான வழியில் செல்வதற்கு நாங்களே காரணமாக அமைந்து விடுகிறோம். වැරදි මාර්ගයක් යන පිණිස අපි මේ හේතු කාරණාවක් වෙනවා. முதலாவது தேவனுடைய வேதாமத்தை நாங்கள் அவர்கள் கையில் கொடுப்பதில்லை. පෙතමෙන් උන්වහන්සේගේ වචනේ නැමැති බයිබලය උන්ට அல்லது දයාතර அவர்களுக்கு දෙන්නේ නැහැ. ஜெபிக்க நாங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. උන්ට යාඥා කරන්න උගන්වන්නේ නැහැ. ஆனால் நாங்கள் என்னத்தை கொடுக்கிறோம்? නමුත් අපි කුමක්ද දෙන්නේ? உலக காரியங்கள். ලෝකේ දේවල්. இதனால் கடைசியில் என்ன நடக்கிறது? මේ නිසා අවසානයේ කුමක්ද அவர்கள் සිදුවන්නේ? தங்கள் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். ඔවුන් තමගේ ගැලීම අයිමි කර அவர்கள் ගන්නවා. தங்கள் பாதுகாப்பை இழந்து තමගේ போகிறார்கள். ආරක්ෂාව අයිමි කර ගන්නවා. தேவனுடைய சித்தத்தை இழந்து දේව போகிறார்கள். කැමැත්ත අයිමි කර தேவனுடைய ගන්නවා. நோக்கத்தை இழந்து දේවයන් போகிறார்கள். වහන්සේගේ අරමුණ අයිමි කර ගන්නවා. கடைசியிலே அவர்கள் வழி தப்பி போகிறவர்களா இருக்கிறார்கள். අන්තිමට ඔවුන් මාර්ගෙන් ආක් වෙලා යන මනුෂ්‍යල இதற்கு සිටිනවා. காரணம் யார்? මේකට හේතුව කවුද? பெற்றோராகிய நாங்கள். දෙමව්පියන් වන අප. இதோ அதோனி அழிந்து போகிறான். මෙන්න අදෝනියා විනාශ ஆனால் වෙනවා. சாலமோன் தேவனுடைய சித்தத்தை பெற்றுக் கொள்கிறான். නමුත් සාලමෝන් දේව කැමැත්ත ලබා ගන්නවා. அந்த நேரத்தில் அவனுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது ඒ ස්ථානවලට විරුද්ධ නැකින්න මොහොතේදී சாலமோன் யுத்தம் பண்ண போகவில்லை. සාලමෝන් යුද්ධයට ගියේ නැහැ. அவன் அமைதியாய் இருந்தான். ඔවුන් ඉස්සලව සිටියා. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ස්වාමින් වහන්සේ උදෙසා යුද්ධය කරා. அவன் ராஜாவிடத்தில் சென்று பேச போகவில்லை. ඔව් රජතුමා ළඟට ගිහලා කතා කරේ නැහැ. அதற்கு பிறகு உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்களா ඊළඟ இருந்தால் පද ඔබ පොඩ්ඩක් කියවලා බලනවා නම් அவனுக்காக பரிந்து பேசுகிறவர்களை தேவன் நியமிக்கிறார். ඔව් උදෙසා මැදිහත් වෙන පිණිස දෙවියන් වහන්සේ නියම කරනවා. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு யார் தடையா இருந்தாலும் அது ஒரு காலமும் வாய்க்காது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට කවුරු බාධාවක සිටියත් ඒක කවදාවත් ඉටුවන්නේ නැහැ. நாங்கள் சும்மா இருக்கும் பொழுது අපි නිකන් නිස්සල වෙන්න தேவன் මොකද? எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප நீங்கள் උදෙසා உண்மையாய் යුද්ධ தேவனுடைய කරනවා. பிள்ளைகளாய் இருப்பீர்களா ඔබ இருந்தால், සැබෑ ලෙස දෙවියන් වහන්සේ நீங்கள் දරුවෝ உண்மையாய் සිටිනවා தேவனை නම්, தேடுகிறவர்களாய் ඔබ இருப்பீர்களா සැබෑ ලෙස இருந்தால், දෙවියන් වහන්සේ සොයනවා நீங்கள் නම්, தேவனுக்கு உத்தமனாய் நடக்கிறவர்களாய் ඔබ දෙවියන් இருந்தால் වහන්සේ උතුම් ඇසෙනවා நிச்சயமாய் නම්, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ආමෙන්. සැබෑම දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා යුද්ධය அவர் කරනවා. நிச்சயமாய் உங்களுக்குரியதை தருவார். උන්වහන්සේ ඔබ උදෙසා කාරණා ஏன்னா, ඔබට அவரால் දෙනවා. முடியாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට නොහැකි කියලා அவர் කිසිම சர்வ දෙයක් නැහැ. வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ਸਰව බලධාරී அவர் දෙවියන් சர்வ වහන්සේ. வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් சகோதரனே වහන්සේ. சகோதரியே, சகோதர, இதோ சகோதரினே, தோல்வி மேல் தோல்வி, පරාජය පිට இதோ நான் පරාජය. சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறாய். மேலவிலா කියලා කියනවා இதோ නම්. வெற்றியை கொடுக்கிற தேவன் உன் சமீபமாய் මෙන්න இருக்கிறார். ජයග්‍රහණ දෙවියන් වහන්සේ இதோ ඔබගේ உங்கள் සමීපයේ அருகில் ඉන්නවා. இருக்கிறார். ඔබ අසල உங்கள் සිටිනවා. வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். ඔබගේ මාර්ගය සලකා බලන්න. அவர் நிச்சயமாய் උන්වහන්සේ நீங்கள் සැබෑ உங்களை ලෙස அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ඔබ උන්වහන්සේට කැප කරන මොහොතේදී, உங்கள் வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்தும் பொழுது ඔබගේ මාර්ගය අරිගස්සන මොහොතේදී உங்களை ஒரு ஜெயமுள்ள வீரனாய் மாற்றி ඔබට ජයග්‍රහණේ වීරයෙක් ලෙස වෙනස් කරමින් அவருடைய சித்த நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். උන්වහන්සේගේ කැමැත්ත සැබෑ ලෙස ඔබගේ ජීවිතයට ඉටු ஆனா කරනවා. அநேக தடவைகள் නමුත් බොහෝ බාධාවන්, நாங்கள் தேவனுடைய சித்தம் எதுவென்று எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். බොහෝ අවස්ථාවල උන්වහන්සේගේ කැමැත්ත කොහොමද කියලා අපි දැනගන්නේ இது නැහැ. தேவனுடைய வழியா, මේක දෙවියන් වහන්සේගේ මාර්ගයද? இது தேவனுடைய வழியா, இது தெரியவில்லை என்று நாங்கள் யோசித்துக் මේක கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්තද මට දන්නේ නැහැ කියලා ඉන්නවා. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். තවත් පදයක් කියවමු. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் එලිදරව් 3 වෙනි පරිච්ඡේදය 7வது வசனம். 7 වෙනි පදය. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 8வது வசனம் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறவுகோலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். සිංහලෙන් කියවමුද? ඒතරනේ.
வெளிப்படுத்தல் 3:7-8. තවද ෆිලදෙල්ෆියාවේ සභාවේ දූතයාට මෙසේ ලියන්න. ශුද්ධ වූ සැබෑ වූ දාවීදගේ යතුර ඇත්තා වූ කිසිවෙක් නොපියන ලෙස අරින්නා වූ කිසිවෙක් නායක ලෙස පියන්නා වූ තැනත් වහන්සේ මේ කාරණා කියනසේක. එනම් මම නුඹේ ක්‍රියා දනිමි. මෙන්න කිසිවෙකුට පියන්නට බැරි ඇරපු දොරක් නුඹ ඉදිරියේ මා විසින් තබා තිබේ. නුඹට ඇත්තේ ස්වල්ප බලයක්ය. නුඹ මාගේ වචන රක්ෂා කළෙහි මාගේ නාමයෙන් නුඹ එපා කළේ නැත. ஆமென். ආමෙන්. பிலதெல்பியா சபை පිලදෙල්ෆියා සභාව. தேவன் ஒவ்வொரு சபையா எழுதி கொண்டு வருகிறாரு. දෙවියන් වහන්සේ එක් එක් සභාවට ලියාගෙන එනවා. 7 சபைகளுக்கு தேவன் ஒவ்வொரு காரணங்களையும் சொல்லி கொண்டு வருகிறார். සභාව අතකට යම්කිසි කාරණාවක් දෙවියන් වහන්සේ 6 පවසනවා. சபைகளும் ஏதோ ஒரு குறைவு உண்டு. මේ සභාව අයකට යම්කිසි අඩුපාඩුවක් ஆனா තිබෙනවා. இந்த 7வது சபை மாத்திரம் නමුත් මේ අත්වෙනි සභාව தேவனுடைய පමණ நற்சாட்சியை பெறுகிறது. දෙවියන් වහන්සේගේ යාපත් සාක්ෂිය ලබනවා. நல்ல ஒரு சர்டிபிகேட்டை பெறுகிறது. යාපත් සාතිකයක් ලබා ගන්නවා. அவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා பரிசுத்தமுள்ளவரும் ශුද්ධ වූ சத்தியமுள்ளவரும் සත්‍ය වූ தாவீதின் திறவுகோலை உடையவரும் දාවිද්ගේ යතුර ඇත්තා වූ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் කිසිවෙක් නොපෙනෙන ලෙස අරින්නා වූ ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகி இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. කිසිවෙක් නොපෙනෙන ලෙස අරින්නා වූ දෙවියන් වහන්සේ කියන කාරණාව. இந்த வசனங்கள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. ඒ වාක්‍ය උන්වහන්සේගේ බලය එළිදරව් කරනවා. அவர் பூட்டினால் யாராலும் திறக்க முடியாது. උන්වහන්සේ වැසුවොත් කාටත් අරින්න அவர் බෑ. திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது. උන්වහන්සේ විවෘත කරොත් කාටත් වසන්නට බෑ. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். නුඹගේ ක්‍රියාවන් මා දනිමි. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் නුඹට ස්වල්ප බලයක් තිබී நீ என் நாமத்தை மறுதலியாமல். නුඹ මාගේ නාමය ආරක්ෂා இந்த කළේ. இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. මේ ස්ථානේ පොඩ්ඩක් කල්පනා කරලා உன் බලන්න. கிரியைகளை அறிந்திருக்கிறேன். නුඹේ ක්‍රියාවන් දැන සිටිනවා. அதால் நாங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். අපි කරන සෑම ක්‍රියාවක්ම අපේ දෙවියන් වහන්සේ දැන සිටිනවා. நாங்கள் சபையில் தேவனுக்கா வைராக்கியம் பாராட்டுகிறதையும் தேவன் අපි அறிந்திருக்கிறார். සභාව තුළ ජොලිත මත දෙවියන් වහන්සේ තුළ සිටින එකත් දෙවියන් වහන්සේ දැන நாங்கள் உலக සිටිනවා. காரியங்கள் அநேக தடவைகள் ஈடுபடுகிறதையும் தேவன் අපි அறிந்திருக்கிறார். ලෝකේ කාරණාවල් වලට විටෙන් විට සහභාගී වෙන කාරණාවක් දෙවියන් වහන්සේ දැන நாங்கள் සිටිනවා. ஒருவர் மேல் பொறாமை கொள்வதையும் தேவன் அறிந்திருக்கிறார். අපි එක එක්කෙනා කරේ ඉරිෂ්‍යා වෙන කාරණාවත් උන්වහන්සේ දැන நாங்கள் සිටිනවා. இன்னொருவருக்கு மேல் அன்பு பாராட்டுகிறதையும் தேவன் අපි அறிந்திருக்கிறார். තව කෙනෙක්ට ප්‍රේම කරන කාරණාවත් උන්වහන්සේ දැන සිටිනවා. நீங்கள் ஒருவருக்கு எதிராய் மறைமுகமாய் பேசுகிறதையும் அறிந்திருக்கிறார். ඔබ කෙනෙක්ට විරුද්ධව රාසිගතව කතා කරන කාරණාවත් උන්වහන්සේ நீங்கள் දැන සිටිනවා. ஒருவரை பாராட்டி அவரை உற்சாகப்படுத்துவதையும் தேவன் ඔබ அறிந்திருக்கிறார். කෙනෙක්ට පැසසුම් ලක් කරමින් ඔහු උත්සාහවන්ත කරන කාරණාවත් උන්වහන්සේ දැන සිටිනවා. தேவன் எங்கள் ஒவ்வொரு கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපගේ සෑම කෙනෙක්ම ක්‍රියාවන් දැන සිටිනවා. நாங்கள் மறைமுகமா என்ன காரியம் செய்தாலும் அவருக்கு ஒன்றும் அந்தரங்கமாக இல்லை. අපි රාසිගතව මොන කාරණාවක් කරත් උන්වහන්සේට සියල්ල රාසිගතව නොවේ. நீ என் நாமத்தை மறுதலியாமல். නුඹ මාගේ නාමය එපා නොකළේය. கொஞ்ச பலன் இருந்தும் ස්වල්ප බලය තිබිලා. இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. මේ පොඩ කල්පනා කරලා சில බලන්න. நேரம் எங்களுடைய பலன் கொஞ்சமா இருக்கலாம். සමහර විට අපගේ බලය ස්වල්පය. உதாரணமா நான் சொல்றேன். උදාහරණයක් ලෙස මම කියන්නම්. வாலிபர்கள் வந்து எப்ப விழுந்து போறாங்கன்னு சொன்னா තරුණයන් කොයි මොහොතේද වැටලා அவளை යන්නේ? திருமண காரியத்துல தான். ඔවුන්ගේ විවාහ இப்ப ජීවිතයේදී. நீங்க பாருங்க, திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின். ඔවුන් විවාහ වුණේට පෙතෙමින් විවාහ වුණා පසුව. அதான் இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின்னு சொல்லுவாங்க தானே. යේසුස් වහන්සේට පෙතෙමින් යේසුස් වහන්සේට පසුව. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா එක මිනිසෙකුගේ ජීවිතව බලනවා නම් திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அவருடைய வாழ்க்கை தேவனோடு எப்படி இருக்கிறது? විවාහ වෙන්නට පෙතෙමින් විවාහ වූ පසුව දෙවියන් වහන්සේ තුළගේ ජීවිතය කොහොමද තිබෙන්නේ? தேவனுக்கு அதாவது திருமணத்துக்கு முன்பு நல்ல தேவனோட நல்ல ஐக்கியமா இருப்பாங்க. විවාහ වෙන්න පෙතෙමින් දෙවියන් වහන්සේ සමග හොඳ සහභාගීකමක් තියෙනවා. திருமணத்துல அவங்க அந்நிய நுகத்துல முடிக்கிற நேரம் විවාහය ඔහුගේ අන්‍ය මනුෂ්‍යයන් සමග විවාහ වෙන මොහොතේදී அதோட அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போகிறது. ඒ සමග උන්ගේ ආත්මික ජීවිතය නැති වෙලා சில යනවා. நேரம் அவர்கள் திருமணம் முடிக்கிற அவருடைய கணவனோ மனைவியோ සමහරට විවාහ වෙන්නවා භාර්යාව වේවා පුරුෂයා වේවා. அவங்க கொஞ்சம் பலன் கூடியதா இருக்குன்னு யோசிப்போமே. ඔවුන් පොඩ්ඩක් බලය තිබෙනවා කියලා හිතමුකෝ. கொஞ்சம் பணக்காரர்கள், இவரை விட கொஞ்சம் பணக்காரர்கள். මෙයාට වැඩිය පොඩ්ඩක් පෝසත්. அப்படியா இருந்தா என்ன நடக்கும்? එනම් කුමක්ද සිදුවන්නේ? அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் நாங்க தலையாட்ட வேண்டி வரும். ඔවුන් කියන කාරණාවල වලට ඔක්කොම අපි ඉස්ස සොලවන්න இந்த ඕනේ. இடத்துல நான் என்ன சுட்டி காட்ட வருகிறேன்னு මේ சொன்னா, ඉස්සනේ මම මොනවද පෙන්වන්නේ නම් உங்களுக்கு இருக்கிற பலன் கொஞ்சமா இருந்தாலும் අපිට තිබෙන බලය ස්වල්ප நீங்க වුණත් தேவனுக்கு வைராக்கியமா இருப்பீங்களா ඔබ දෙවියන් இருந்தா, වහන්සේ උදෙසා ජොලිතව நீங்க அவருடைய සිටිනවා නම් நாமத்தை மறுதலிக்க மாட்டீங்க. ඔබ උන්වහන්සේගේ නාමය එපා කරන්නේ நீங்க නැහැ. அந்த பக்கம் சாய்வீங்களா இருந்தா ඔබ ඒ ස්ථානෙට අසුන් நீங்கள் යනවා தேவனை නම්
மறுதளிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේව එපා කරන මිනිසෙක් වෙනවා. எத்தனை பேருக்கு விளங்குது நான் என்ன சொல்றேன்னு මම சொல்லி? කියන කාරණාව කීයද அதாவது තේරෙනවද? உங்களுக்கு எந்த காரியத்திலயா இருந்தாலும், සෑම කාරණාවක இன்னைக்கு වේවා. நாங்கள் வேலை ஸ்தலத்திலா இருந்தாலும், අද අපි රැකියා කරන ස්ථානයේ වේවා. உலக காரியங்கள் ஈடுபடும் பொழுதும் ලෝකේ කාරණාවල් වලට අපි සහභාගී වෙන මොහොතේදී நாங்கள் தேவனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. අපි දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරන ලෙස සිටින්න ඕනේ இன்னைக்கு නැහැ. வேலை ஸ்தலத்தில் கூட අද රැකියාවේදී පවා இன்னைக்கு அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறது. අද බොහෝ විට දෙවියන් වහන්සේට විරුද්ධ කාරණාවන් සිදු தேவனுக்கு වෙනවා. பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது. දෙවියන් වහන්සේට ප්‍රිය නැති කාරණාවල් සිදු වෙනවා. நாங்கள் அந்த காரியங்களிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது අපේ කාරණාවන් සමග එකතු වෙන මොහොතේදී நாங்கள் யாரை மறுதளிக்கிறோம்? අපි කාවද ප්‍රතික්ෂේප කරන්නේ? ஜீவனுள்ள தேவனை நாங்கள் மறுதளிக்கிறோம். ජීවමාන දෙවියන් වහන්සේ අපි ප්‍රතික්ෂේප කරනවා. அதுல தான் இந்த இடத்துல அவர் எழுதுகிறாரு, ඒ නිසා තමයි මේ ස්ථානේ உன் ලියන්නේ. கிரியைகளை அறிந்திருக்கிறேன், නුඹේ ක්‍රියාවන් මා දනිමි. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் නුඹට ස්වල්ප බලයක් நீ තිබේ. என் நாமத்தை மறுதலியாமல் නුඹ මාගේ නාමය එපා කළේ என் නැහැ. வசனத்தை கை கொண்டபடியினாலே මාගේ වචනේ අත්පත් කරගත්ත இதோ නිසා திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், මෙන්න විවෘත දොරක් නුඹ ඉදිරියේ තබා அதை තිබෙනවා. ஒருவனும் பூட்ட மாட்டான். ඒක කිසිවෙක් පියවන්නට இன்றைக்கு බෑ. ஜீவனுள்ள தேவன் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், අද දෙවියන් වහන්සේ මේ සභාව බලලා உங்களுக்கு කියනවා. முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். අද ඔබ ඉදිරියේ විවෘත වූ அதை දොරක් තිබෙනවා. பூட்ட ஒருவனாலும் முடியாது. ඒක පියවන්න කාටවත් ஆனால் බෑ. உங்கள் வழிகளை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். නමුත් ඔබගේ මාර්ගයේ පොඩ්ඩක් ඔබ බැලිය உங்களுக்கு යුතුයි. கொஞ்ச பலன் இருந்தும் ඔබට ස්වල්ප බලයක් நீங்கள் அவருடைய තිබේ. நாமத்தை மறுதலியாமல் උන්වහන්සේගේ නාමය அவருடைய එපා කරන්නේ வசனத்தை නැතුව கை கொள்வீர்களா இருந்தால் උන්වහන්සේගේ වචනේ අත්පත් කරගන්නවා නම් உங்கள் வாழ்க்கையை விஸ்தாரமாக்குவார், ඔබගේ ජීවිතය විශාලවත් இந்த කරනවා. சபையை මේ விஸ்தாரமாக்குவார். සභාව විශාලව කරනවා. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ඔබගේ සෑම කාරණාවක් තුළදී උන්වහන්සේගේ දෑත ඔබ ஏன்னா, அவருடைய සමග வசனம் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ එසේ කියත් ආමෙන් அவர் කියත් තිබෙනවා. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, ආමෙන් උන්වහන්සේ බොරු කියන දෙවි කෙනෙක් නෙවෙයි. உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வைத்திருக்கிறார். ඔබ ඉදිරියේ විවෘත වූ දොරක් තබා තිබෙනවා. ஆனால் அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்று தான் எங்களுக்கு தெரியாமல் ඒක இருக்கிறது. ලබා ගන්න කෙලෙසද කියා අපි නොදැනුවත්කම உங்களுக்கு සිටිනවා. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உதாரணமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். දේව වචනෙන් උදාහරණයක් ලෙස වාක්‍යයක් පෙන්වන්න. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனம். උත්පත්ති 30 දෙවෙනි පදය. அப்பொழுது யாக்கோபு வாசிங்க சார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனோ அல்ல உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். அப்பொழுது அவள், என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே. போதும் சார். அதாவது 2வது வசனம் இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது, දෙවෙනි පදේ මේ ආකාරයට ලියලා තිබෙනවා. ராகேலின் கற்பத்தை யார் அடைத்திருக்கிறாரா? රාකේල්ගේ ගර්භයේ කවුද පියෙව්වේ? தேவன். දෙවියන් වහන්සේ. ஏன் அடைத்தார்? ඇයි පියෙව්වේ? ஏன் ராகேலின் கற்பத்தை தேவன் அடைத்தார்? ඇයි දෙවියන් වහන්සේ රාකේල්ගේ ගර්භයේ පියෙව්වේ? எத்தனை பேருக்கு தெரியும்? ඔබ කී දෙනෙක්ට දන්නවද? எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? සියලු දෙනා උත්සාහවන්තව සිටිනවද? அல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ரைட். நாங்க வாசிப்போம் 29:31. 29:31. උත්පත්ති 29:31. தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டான் என்று கர்த்தர் கண்டு, அவள் கர்த்தர் கிடைக்கும்படி செய்தார். ராகேலோ மதனியாய் இருந்தாள். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் ලේයා අප්‍රිය කරනු ලැබුවා. என்ன காரணம்? කුමක්ද? லேயால கணக்கெடுக்கவே இல்லை. ලේයාව පිළිගත්තේ නැහැ. இவர் இருவரும் சகோதரிகள். මොන් දෙදෙනාම සහෝදරියන්. ஆனால் சகோதரிகளுக்குள்ள நடக்கிற காரியத்தை கூட தேவன் உற்றி நோக்கி பார்க்கிறார். සහෝදරයන් අතර වෙන්නා වූ කාරණාවන් දෙස දෙවියන් වහන්සේ අවධානයෙන් බලනවා. அப்படியா இருந்தா எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கிரிகைகளை தேவன் அறிந்திருக்கிறாரா இல்லையா? එහෙනම් අපි සෑම කෙනෙක්ගේම කාරණාවන් දෙවියන් වහන්සේ දැන සිටිනවද නැද්ද? ராகேலுடைய கற்பம் ஏன் அடைக்கப்பட்டது? රාකේල්ගේ ගර්භයේ ඇයි පියවා තිබුණේ? லேயால் ලේයා அற்பமா எண்ணப்பட்டால். අප්‍රිය කරනු ලැබුවා. லேயால யாரும் கணக்கெடுக்கவே இல்லை. ලේයාව කවුරුත් ගණන් ගත්තේ නැහැ. நாங்க பெருசா கணக்கெடுக்கிறது இல்லை. அப்ப இந்த மேக்கா- மாதிரி காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள். මේ වගේ පුංචි පුංචි කාරණාවන් අපි ගණන් ගන්නේ නැහැ. ஆனா தேவன் இவை எல்லாவற்றையும் உற்று நோக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ මේ කාරණාවල් දෙස අවධානයෙන් බලනවා. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனுக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வோம். අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ උදෙසා මාතු කාරණාවන් කරනවා. சபைக்கா வைராக்கியம் பாராட்டுவோம், සභාව උදෙසා ජොලිතව සිටිනවා. ஊழியங்களுக்காக போவோம், සේවය උදෙසා යනවා. விசிட்டிங் போவோம், අපි විසිටින් කරනවා. ஜெப வாழ்க்கையில உற்சாகமா இருப்போம். අපි ආඥා ජීවිත උත්සාහවන්තව සිටිනවා. இன்னும் பெரிய பெரிய அநேக காரியங்களை செய்வோம். බොහෝ ලොකු දේවල් කරනවා. தசமபாகம் கொடுப்போம், දසෙන් කොටස දෙනවා. காணிக்கைகள் கொடுப்போம், පඳුරු දෙනවා. முன்னின்று காரியங்களை செய்வோம். ඉදිරියේ ඉඳලා සෑම ஆனா இந்த කාරණාවක් மாதிரி කරනවා. சின்ன சின்ன விஷயங்களை நாங்க விட்டு விடுவோம். නමුත් මේ පුංචි පුංචි කාරණාවන් අපි මග අරිනවා.
லேயால் அற்பமா எண்ணப்பட்டார். ලෙයා ප්‍රිය වුණා. இன்னைக்கு சபையில் அநேகருடைய சபையில் இந்த மாதிரி காரியங்கள் அநேகம் நடக்கிறது. අද බොහෝ සභාවල මෙවැනි කාරණාවන් සිදු වෙනවා. தேவனுக்கு முன்பாக பணக்காரனும் இல்லை ஏழையும் இல்லை, දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෝසදාද දිලුන්දාද කියලා කාරණාවක් නැහැ. படித்தவனும் இல்லை படிக்காதவனும் இல்லை, උගත් නැති කෙනා කියලා කාරණාවක් නැහැ. உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை. උසස් කෙනාව පාත් කෙනාව කියලා කාරණාවක් அவருக்கு නැහැ. முன்பாக எல்லாரும் சமமானவர்கள். උන්වහන්සේ ඉදිරියේ සියලු දෙනාම සමව. சிங்களவர்களும் இல்லை தமிழர்களும் இல்லை. දමිලා යසා සිංහලවරු කියලා කාරණාවක් නැහැ. அவர்தான் பாஷைகளை உண்டு பண்ணினது. උන්වහන්සේ තමයි භාෂාව නැති කරේ. அவருக்கு முன்பாக யாவரும் சமமானவர்கள். උන්වහන්සේ ඉදිරියේ සියල්ල සමයි. ஒரு மனுஷனை நாங்க அற்பமா எண்ணினால் එක මිනිහෙක් අපි ස්වල්ප ලෙස සලකනවා නම් கர்த்தர் எங்களை அற்பமா எண்ணி விடுவார். ස්වාමින් වහන්සේ අපිව ස්වල්ප ලෙස இப்படி සලකනවා. சின்ன சின்ன காரியங்கள் அநேகம் உண்டு. මෙවැනි පුංචි පුංචි කාරණාන් බොහෝ ලෙස තිබෙනවා. ஒருவர் மேல் நாங்கள் பொறாமை கொண்டால் එක එක්කෙනෙක් කෙරේ අපි ඊර්ෂ්‍යා වනවා නම් தேவன் அதுக்குரிய பதிலை எங்களுக்கு தருவார். දෙවියන් වහන්සේට පිළිතුරු අපිට දෙනවා. உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். නුඹගේ ක්‍රියාවන් මම දනිමි. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் නුඹට ස්වල්ප බලයක් තිබේ. என் நாமத்தை மறுதலியாமல் මාගේ නාමය ආරක්ෂා என் කරමින් வசனத்தை கை கொண்டால் මාගේ වචනය ආරක්ෂා කළේය. உங்களுக்கு முன்பா என்னத்தை வச்சிருக்கிறாரா? ඔබ ඉදිරියේ කුමක්ද තබා තිබෙන්නේ? திறந்த வாசல். විවෘත වූ දොරක්. உங்களை உருவாக்கினவர், ඔබ සෑදුවව දෙවියන් உங்களை වහන්සේ. உண்டாக்கினவர், ඔබ ඇති කරව දෙවියන් தாயின் වහන්සේ. கருவிலே உங்களை உருவாக்கினவர், මව් ගර්භාෂයේ உங்களை වහන්සේ பேர் සෑදුව சொல்லி දෙවියන් அழைத்த වහන්සේ. தேவன், ඔබගේ නාමය කියා කැදවපු දෙවියන් වහන්සේ. உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிற தேவன், ඔබ කෙරේ දැන සිටිනව දෙවියන් වහන්සේ. உங்கள் கிரியைகளையும் அறிந்திருக்கிற தேவன். ඔබගේ ක්‍රියාවත් දැන සිටින දෙවියන් වහන්සේ. சகோதரனே சகோதரியே, සහෝදර ஒரு සහෝදරියනි. குணம் எங்களை நிதானித்து நாங்கள் அறிவோம். එක් මොහොතක් අපි විමසා බල දැන සිටමු. நாங்கள் எங்கள் வழிகளை தேவனிடத்தில் ஒப்புவிப்போம். අපි අපගේ මාර්ගය උන්වහන්සේට බාර කරමු. எங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? අපි අසල ඉන්න කෙනාට අපි කුමක්ද කරන්නේ? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? අපගේ අසල්වැසි නිවසේයන්ට අපි කුමක්ද இதோ කරන්නේ? ரட்சிப்படையாத ஜனங்கள் ගැලීම නොලත් ජනතාව எங்களுடைய சாட்சிகளை கண்டு අපගේ සාක්ෂිය දැකලා அவர்கள் சபைக்கு வர முடியுமா? ඔවුන්ට සභාවට එන්න පුළුවන්ද? எங்களுடைய சாட்சி எப்படியா இருக்கிறது? අපගේ සාක්ෂිය කොහොමද තිබෙන්නේ? மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நடிப்பும் අනිත් අය ඉදිරියේ රඟපෑමකුත් சபைக்கு வரும்பொழுது ஒரு நடிப்பும் සභාවට එන මොහොතේදී රඟපෑමකුත් சபைக்கு வெளியே நாங்கள் இன்னொரு நடிப்புமா இருப்போமா இருந்தால் සභාවෙන් පිටතට අපගේ තව රඟපෑමක් තිබෙනවා என்ன නම් பிரயோஜனம்? කුමක්ද ඒකේ ප්‍රයෝජනය? தேவன் அதையும் அறிவார். දෙවියන් වහන්සේ ඒකත් දැන எங்களுடைய සිටිනවා. ஒவ்வொரு கிரிகளையும் தேவன் අපි அறிந்திருக்கிறார். සෑම කෙනාගේ ක්‍රියාවන් උන්වහන්සේ දැන සිටිනවා. மத்தேயு 25வது அதிகாரத்தில் இப்படியா தேவன் எழுதுகிறார். வாசிக்க போறதில்ல. මතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ මෙලෙස ලියා තිබෙනවා කියවන්නේ නෑ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தியவராய் வரும் பொழுது ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමෙන් එන මොහොතේදී அவர் என்ன செய்வாரா? උන්වහන්සේ මොනවද කරන්නේ නම් செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ரெண்டா பிரிப்பாராம். උන්වහන්සේ බැටළුවන් සහ එළුවන්ව වෙන් කරනවලු. அப்ப செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுவாராம், බැටළුවන් බලලා කියනවලු நான் தாகமா இருந்தேன், මම පිපාසයෙන් நான் பசியா සිටියා. இருந்தேன், මම කුසගින්නේ සිටියා. நான் காவலில் இருந்தேன், මම සිරබාරේ நீங்க සිටියා. என்னை வந்து பாத்தீங்க, උඹලා මාව බෑ நீங்க என்ன දැක්කා. சந்திச்சீங்க, මාව අමු என்னை වුණා. குறிச்சு விசாரிச்சீங்க. මා ගැන විමසුවා. அப்ப அவங்க சொல்லுவாங்களா, එතන ඔවුන් நீங்க කියනවලු எப்ப பசியா இருந்தீங்க, ඔබ කවදද ස්වාමීනි කුසගින්නේ நீங்க எப்ப සිටියේ? தாகமா ඔබ இருந்தீங்க? කවදද පිපාසයෙන් සිටියේ? அவருடைய பதில் எப்படியா இருக்கிறதுன்னு උන්වහන්සේගේ கேட்டா, පිළිතුර කොහොමද කියලා இந்த බැලුවොත් சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ මේ කුඩායේ කෙනෙක්ට ඔබ කුමක්ද කර මේ කාරණාවන් කරොත් அதை எனக்கே செய்கிறீர்கள். ඒක නුඹලා මාට කළේය. அப்படியா இருந்தா එහෙමනම් இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ මේ රැස්වල ඉන්න සෑම කෙනෙකුම කුමක්ද කරන්නේ? அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. உங்கள் அயலார் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ ඔබගේ අසල්වැසෙන බවට ඉන්න අයට ඔබ அதை කුමක්ද யாருக்கு කරන්නේ? செய்கிறீர்கள்? ඒක කාටද කරන්නේ? கர்த்தருக்கு செய்கிறீர்கள். ස්වාමින් වහන්සේට කරන්නේ. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ඔබ කරන සෑම ක්‍රියාවක්ම උන්වහන්සේ දැන அவர் සිටිනවා. இப்படி கேட்டாருன்னு சொன்னா, උන්වහන්සේ මෙහෙම ඇසුවොත් நீ உங்க பக்கத்து வீட்டுக்காரரோட நீ சண்டை பிடிச்சீங்க தானே, නුඹ අසල්වැසි නිවස සමග නුඹ රණ්ඩු කරන්නේ. நீங்க அவங்க மேல பொறாமை கொண்டீங்க නුඹ தானே, ඕකන ස්කෝප වුණානේ. அவர்களுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்க එයාට தானே. විරුද්ධව ඔබ කතා කරානේ. அப்படி ஒரு கேள்வி கேட்டா එවැනි ප්‍රශ්නයක් ඇසුවොත් நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? අපි කුමක්ද පිළිතුරු எப்ப දෙන්නේ? ஆண்டவரே நாங்க அப்படி செஞ்சோம்? කවුද ස්වාමීන් අපි එහෙම කරේ? அவர் சொல்லுவாரு, උන්වහන්සේ இந்த කියයි சிறியவர்கள் ஒருவருக்கு நீங்கள் என்ன எதை செய்தீர்களோ මේ කුඩා තැනැත්තට නුඹ කුමක්ද කරේ? அதை எனக்கே செய்தீர்கள். ඒක නුඹ මාට කළේය. சகோதரனே சகோதரி, සහෝදර සහෝදරියනි உங்கள் கிரியைகளை ஆராய்ந்து பாருங்கள். ඔබගේ ක්‍රියාවන් විමසා දැන உங்களுக்கு සිටින්න. ஒரு சில உதாரணங்களை தான் நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். සමහර පුංචි උදාහරණ සමග ඔබ සමග இப்படியா அநேக காரியங்கள் உண்டு. මේ වගේ බොහෝ කාරණාවන් තිබෙනවා.
எங்கள் முன்பாக யார் இருக்கிறார்? අප ඉදිරියේ කවුද සිටින්නේ? கர்த்தர் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ அந்த සිටිනවා. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ඒ ජීවමාන දේව அவர் වහන්සේ இன்றும் எங்கள் සිටිනවා. மத்தியிலே உலாவிக் උන්වහන්සේ අදටත් අප கொண்டிருக்கிறார். මැද්දේ எங்கள் மத்தியிலே සැරිසරනවා. அசைவாடி අප මැද්දේ கொண்டிருக்கிறார். සැරිසරනවා. அவர் நேற்றும் இன்று நாளை என்று மாறாத தேவனாய் උන්වහන්සේ இருக்கிறார். ඊයේ තදත් ඊයේ නොවෙනස් වෙනව அவர் දෙවියන් சர்வ වහන්සේ. வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් அவருடைய වහන්සේ. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. උන්වහන්සේගේ බලය අඩුවන්නේ නැහැ. எங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். අපිට ආශිර්වාද කරන எங்கள் උන්වහන්සේට கதவுகளை පුළුවන්. திறக்க அவரால் முடியும். අපගේ දොරවල් විවෘත කරන උන්වහන්සේට පුළුවන්. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவரே. කිසිවෙක්ට පියවන්න බැරිව විවෘත කරන දෙවියන් எங்களுக்கு වහන්සේ. முன்பாக அவர் திறந்த வாசலை අපේ வைத்திருக்கிறார். ඉදිරියේ විවෘත වූ දොරක් அதை උන්වහන්සේ பூட்ட ඇරිය ஒருவராலும் දෙනවා. முடியாது. ඒක කිසිවෙක්ට වසන්නට உங்களுக்கு බෑ. எதிராக எழும்புகிற அம்புகளை வாய்க்காதே போக பண்ணுகிறது அவர். ඔබට විරුද්ධව නැකිටනව සීලුම කාරණාන් පාවෙලා යන්නේ. ஒரு வழியாய் ஓடி வருவார்கள், එක් මාර්ගයකින් 7 வழியாய் ஓடி போவார்கள். அக்மார்க்கின் பலா ஆனால் நீங்கள் என்கிற. தேவனோடு கூட நடப்பீர்களா இருந்தால், நமுத் ඔබ ස්වාමින් වහන්සේ සමග ඇසිරෙනවා නම්, கிரியைகளை நீங்கள் ஆராய்ந்து அறிவீர்களா ඔබගේ ක්‍රියාවන් இருந்தால், විමසා දැන සිටිනවා உங்கள் නම්, வழிகளை நீங்கள் செவ்வாய்ப்படுத்துவீர்களா ඔබගේ இருந்தால், මාර්ගය හරි ගස්ස ගන්නවා නම්, தாயின் கருவில் உங்களை உருவாக்கினவர், මෙන්න මව් ගර්භාෂය ඔබ සෑදුවා தாயின் වූ, கருவிலே உங்களை உண்டாக்கினவர், මව් ගර්භාෂය ඔබ உங்களை ඇති அறிந்து කළා වූ, வைத்திருக்கிறது ඔබ அவர். දැන සිටින දෙවියන් ஏற்ற වහන්සේ. நேரத்தில் உங்கள் தலைகளை உயர்த்த வல்லதவனாய் නිසි කාලෙද இருக்கிறார். ඔබගේ ඉස ඔසවන්න බලවන්තව அவரால் සිටිනවා. முடியாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේ නොහැකි කියලා அவர் කාරණාවක් சர்வ නැහැ. வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් அவர் பொய் වහන්සේ. சொல்லுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන්න මා දෙවි කෙනෙක් எங்கள் නෙවෙයි. வழிகளை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ඔබගේ මාර්ගය උන්වහන්සේ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற සැබෑ ලෙස ආශිර්වාද කළ මඟ இந்த පෙන්වනවා. சபையை விஸ்தாரமாக்குவார். මේ සභාව இந்த විශාල சபையின் කරනවා. தேவைகளை அவர் මේ சந்திப்பார். සභාවේ අවශ්‍යතාවයන් உங்கள் සපුරනවා. ஒவ்வொருடைய குறைவுகளையும் அவர் ඔබගේ நிறைவாக்குகிற සෑම தேவனாய் කෙනෙක් இருக்கிறார். අඩුපාඩු උන්වහන්සේ සම්පූර්ණ உங்கள் කරනවා. ஒவ்வொருடைய பாடுகளையும் அறிந்திருக்கிற தேவன். sorry. உங்கள் ஒவ்வொருடைய ඔබ பாடுகளையும் සෑම அறிந்திருக்கிற කෙනෙක්ම தேவன். පීඩාවන් දැන සිටින දෙවියන් உங்கள் தேவைகளை වහන්සේ. அறிந்திருக்கிற ඔබගේ தேவன். අවශ්‍යතාවයන් දැන සිටින දෙවියන් වහන්සේ. அவருக்கு வழிகளை ஒப்பு கொடுங்கள். උන්වහන්සේට මාර්ගය කැප உங்கள் வழிகளை කරන්න. செவைப்படுத்துங்கள். ඔබගේ මාර්ගය හරි ගස්ස நிச்சயமாக ගන්න. உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். සැබෑ ලෙස ආශිර්වාද කළ මඟ கர்த்தர் පෙන්වනවා. தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන සේක්වා.